இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் ஆண்டவர் நமக்கென்று பரலோகத்திலே முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் முன்குறிக்கலைன்னா நம்ம இங்கே அமர்ந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பரலோகம் திட்டம் போட்டு பிளான் போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான இந்த நாளிலே என்னை அழைத்து அருமையான மகிமையின் ஜெப வீடு இது. அல்லேலூயா. என்ன வீடு இது? மகிமையின் ஜெப வீடு. எப்பவுமே இது மகிமையாக காணப்பட போகிறது. 26 வருடங்கள் எப்படி இருந்து தெரியாது, சாட்சி மூலமாக அது ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஆனால் இந்த 27ஆம் ஆண்டு அந்த மெய்யாகவே அந்த மகிமை தேவ ஆவியானவர் அசைவாட போகிறார். அல்லேலூயா. இந்த சபை பலுகி பெருகி அளவில்லாமல் பறந்து போக போகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த நாட்கள் நெருங்கி விட்டது. புரியுதுங்களா? அந்த நாட்கள் நெருங்கி இருக்கிறது. இனிமேல் நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த திருப்பூரை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? அசைக்க போகிறார். இவ்வளோ நாட்கள் நம்ம நினைச்சிருக்க மாதிரி இல்லை, ஆனால் ஆண்டவர் இறங்கி வேலை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏற்ற நேரங்கள் வரப்போகிறது காத்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை பிரகாசமாக வைக்க போகிறார். அவருடைய பிள்ளைகளை பிரகாசமாக வைக்க போகிறார். உடன் ஊழியர்களை பிரகாசம் வைக்க போகிறார். உங்களை பிரகாசம் வைக்க போகிறார். வந்திருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களையும் துணைவியார் யாவரையும் பிரகாசம் வைக்கிற நாட்கள். அல்லேலூயா. ஏனென்றால் மகிமையின் ஜெப வீடு, அந்த மகிமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதிகளை அதனால் 26 வருடங்கள் அநேக பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், வேதனைகள், சகிப்புத்தன்மைகள், சோதனைகள், சோதனைக்கு மேல் சோதனைகள், எத்தனையோ காரியங்கள் கூரையிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா அது சாதாரண காரியம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் இவ்வளோ நாள் செய்த இவ்வளோ நன்மைகளுக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. ஏனென்றால் மறுபடியும் கர்த்தர் இந்த சபையை எழுப்ப போகிற நாட்கள் வந்து விட்டது. அதாவது 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்காக என்ன பண்ணுகிறார், வைத்திருக்கிறார். அவ்வளோ ஜெபதூபம் பரலோகத்தில் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த ஜெபதூபத்தினுடைய அந்த பலிபீடத்தில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், அந்த கலசத்தில் நிரப்பப்பட்ட ஜெபதூபத்தை ஒரு நாள் இந்த திருப்பூர் பட்டணத்தில் அவர் ஊற்ற போகிறார். அப்போது திரளான மக்கள் இந்த சபையை என்ன பண்ண போகிறாரு, பெரிய சபையாக இடம் கொடுத்து ஒரு டாப் லெவல் ஆண்டு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அப்போது நீங்களாம் எப்படி இருப்பீங்கன்னா உடன் ஊழியர்களாக இருப்பீர்கள். எல்லாமே சீசர்களாக, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களாக, போர் செய்கிற போர் சேவகர்களாக கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாயிலை நீங்கள் பேசும்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் கை வைத்து ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் கர்த்தர் இந்த சபைக்காக செய்ய போகிறார். அதனால் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா தெய்வ மகிமை வெளிப்பட போகிற நாட்கள் வந்து விட்டது. புரியுதுங்க? நாங்கள் கூட ஒரு சபைக்கு போயிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சபையில் கொஞ்சமான ஆட்கள் தான் அப்படியே நிரம்பி கொண்டு வந்தது. புரியுங்களா? அதுக்கு பிறகு தீ மாதிரி பற்றி எரிஞ்சது. புரியுங்களா? ஆயிரம் ஆத்மா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. அதேமாதிரி கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் ஏற்ற நேரங்களில் என்ன பண்ண போகிறாரு, உயர்த்து போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக சபைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நாம் கவனமாக கேட்போம். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் கொண்டு வந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அழியிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர்கிட்ட வேத புத்தகம் இருக்குது? வேத புத்தகம் இல்லாத இங்கே உட்காரக்கூடாது. அல்லேலூயா. திறந்து பார்க்கணும். வசனங்களை ஏற்கனவே சொன்னாங்க பாரு, வெளிச்சம் அது தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆவி ஆத்மா பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு ஜீவனாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது. அதனால தான் இந்த வசனம் வந்து நம்ம கையில். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் யாருக்கிட்ட பைபிள் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின் கீழே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு இந்த வேத புத்தகத்தை எழுதி என்ன செய்தார், கரத்தில் கொடுத்து இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நோட்ஸு கொண்டு வந்திருக்கிறீங்க? நோட்ஸு எழுதுவதற்கு நோட்ஸ் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சபை மகிமின் சபை ஜெப வீடு. அல்லேலூயா. நம்முடைய கையில் என்ன இருக்கணும்,
இந்த மாதிரி ஒரு நல்ல நோட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 52 மெசேஜ் கொடுக்குறாரு உங்கள் ஃபாஸ்டர் ஐயா. அல்லையா, ஃபாஸ்டர் மட்டும் கொடுக்கல, அவர் எத்தனையோ ஊழியர்களை அழைக்கிறாரு. அந்த அழைக்கிற அந்த ஊழியக்காரர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, செய்தி கொடுக்கும்போது அந்த வார்த்தை என்ன செய்யணும், உங்கள் நோட்ஸில் எழுதணும். எழுதி அதை நீங்கள் குடும்பத்தில் போய் என்ன பண்ணணும், குடும்ப ஜபத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன தான் பேசினார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கூட தான் பேசுவார். எழுதி நம்ம கையில் கொடுக்கல, டைரெக்டாக ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து பேசினே இருப்பார். இப்போ பேசுகிறது எப்படி பேசுகிறாருன்னா இந்த வசனம் மூலமாக பேசுகிறார். அல்லையா, அவர் அனுதினமும் வசனத்தின் மூலமாக நம்மளுடைய பேசு. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி என்ன செய்யணும், உங்கள் குடும்ப ஜபத்தில் நீங்கள் சொன்ன வசனத்தை அந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கணும். சொல்லி சொல்லி உங்களுடைய வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஒருவருக்கொருவர் இந்த வசனம் எதுக்காக பேசினார், இந்த வசனம் எதுக்காக, இந்த வசனம் எதுக்காக அப்படின்னு இந்த வசனத்தை என்ன பண்ணணும், நல்ல அபியாசம் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு 52 வாரம் முடியும் போது இது என்ன செய்யுங்க, நல்ல ஒரு டைரி போட்டு ஒத்துமையை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க, உங்களுடைய அலமாரியில் வைக்கிறீங்க, ஷோகேஸில் வைக்கிறீங்க. அப்படி ஒரு 55 வருஷம் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து 55 டைரி உருவாக்கி வச்சிங்கன்னா உங்கள் பேர பிள்ளைங்க வரும், இது என்ன ஆயா வச்சுட்டு போய்க்கிறாங்க, இது தாத்தா நான் வச்சான்னு கேட்பான். அவங்களுடைய சொத்து இது தான். அல்லையா, உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கணும், சொத்து. என்ன சொத்து அது, பொக்கிஷத்தை என்ன பண்ண பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க சொல்லி இயேசு சொல்லிட்டு போய்க்கிறாரு. நம்ம எத்தனை பேர் சேர்த்து வைக்கணும், இதுதான் சொத்து. புரியுங்களா? இந்த வார்த்தை இல்லை என்றால் ஐயா இந்த இடத்துல ஊழியக்காரர் உட்காந்துருக்க முடியாது, நான் நிற்க முடியாது, ஐயா என்ன பண்ணிருக்க முடியாது, ஊழியம் செய்திருக்க முடியாது. பைபிள் இல்லாத யாருன்னா ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான். இந்த வார்த்தை உன் இருதயத்தில் நிரம்பி இருந்தால் உனக்கு வியாதியே வராது. அல்லையா, நோய்கள் வராது, உன் பணம்லாம் மிச்சம். அல்லையா, இந்த வார்த்தை இருதயத்தில் இருந்தால் தானாகவே உன்னை வேலை தேடி வரும். இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருந்தால் கர்ப்பத்தினை தானாக கொடுப்பார். இந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்தால் வீடு வாசல் தானே நிறைவேறிடும். ஏன்னா இது எங்கே இருக்கணும் அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடாது. இந்த வேதம் எங்கே இருக்கணும், இருதயத்துக்குள்ளே இருக்கணும். புரியுங்களா? இந்த இருதயத்தில் என்ன செய்யணும், நிரப்பணும். நான் சொல்கிறது சரீரமான இருதயம் இல்லை, ஆத்மா என்ற ஒரு இருதயம் உள்ளே இருக்கிறது. இந்த இருதயத்தை மண்ணு சாப்பிடும், ஆனால் அந்த இருதயத்தை மண்ணு சாப்பிடவே சாப்பிடாது. அல்லையா, அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும், வசனம் நிரம்பி இருந்தால், ஆத்மா இருதயத்துக்குள் வசனம் நிரம்பி இருந்தால் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்ப, வியாதியோடு இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். எப்படி சொன்னார், சுகமாயிருன்னு சொன்னார். அதுக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மா தான் வாழணும், ஆத்மா தான் முக்கியம். இந்த சரீரத்தில் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. அல்லையா, 3 பாட்டு இருக்கிறது. புரியுங்களா? இந்த 3 பாட்டு இருக்குதுன்னு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் இந்த 3 பாட்டு, இந்த ஆவி எங்கே போகுது மரித்த பிறகு, ஆத்மா எங்கே போகுதுன்னு இந்த உலக மக்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், இந்த வேத புத்தகத்தை கையில் வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். அல்லையா, நமக்கு மரணமே இல்லை. சரீரன்றது ஆல்ரெடி மரணம் வரும், சரீரத்துக்காக ஆண்டு பேசலை. புரியுங்க? இந்த வசனம் உள்ளே இருக்கும் போது நீ மரணம் சந்திக்கும் போது உடனே அந்த சரீரம் என்ன பண்ணுது, ஆத்மா சரீரம் எழுந்து நின்று. புரியுங்களா? ஏசு என்ன பண்ணார், மரித்தார், 3 நாள் என்ன பண்ணார், உயிரோடு எழுந்து நின்னார். புரியுங்களா? அவர் சரீரம் அவன் கல்லறைக்குள்ளே என்ன பண்ண முடியல, வைத்தார்களா, அது வைக்க ஒட்டாத இருந்தது. 3ஆம் நாள் என்ன பண்ணிச்சு, அந்த சரீரம் தானாக வெளியே வருது. அல்லையா, வந்து என்ன பண்ணுது, ஜனங்களோடு சீசரோடு பேசுகிறாரு. புரியுங்களா? அந்த சரீரத்துக்குள்ளே என்ன இருந்தது, எலும்புகளும் மாம்சமும் இருந்தது. அவர் கேட்குறாரு, உயிர்த்த அந்த சரீரத்துக்கு ஏதாவது புசிக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ மறுபடியும் நம்ம புசிக்க மாட்டோமா? இதுபடி நல்ல ஆகாரம்லாம் நமக்கு ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் பாடுகள் இருக்கிறது, உபத்திரங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்குது, எல்லாமே வரும். ஆனால் எல்லாத்தையும் வெளியே போக வைக்கிறது எதுனா இந்த வசனங்கள். புரியுங்களா? ஆவியானவரால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்த வசனங்களுக்காக நீங்கள் இதை நோட் பண்ணணும். இன்னிலேருந்து 2024 இந்த 27வது ஆண்டு விழாவில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு நல்ல நோட்டை எடுப்பேன், ஒரு டைரி கொண்டு வருவேன். சொல்கிற வசனங்களை என்ன பண்ணோம், நோட் பண்ணோம். அவர் பாதத்தில் உட்காரவங்க தான் யார், எனக்கு தாய், அப்புறம் எனக்கு சகோதரர்கள், அப்புறம் என்ன சொல்கிறார், சகோதரிகள் என்னார். அப்போ அவர் பாதத்தில் உட்காந்து எழுதணும். புரியுங்களா? எழுதி என்ன செய்யணும், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்திக்கணும். அல்லேலூயா. உன் ஆத்மா வசனத்தினாலே நிரப்பப்படணும். சத்தியத்தை என்ன பண்ணணும், தேசத்தில் குடியிருந்து நல்ல மேயணும். மாடு எப்படி மேயுதோ அது மாதிரி என்ன செய்யணும்,
சத்தியத்தை நல்லா மேய்ஞ்சிங்கன்னா அது உன்னை விடுதலாக்கினே இருக்கும். உன் கவலையை உன்னை விட்டு எடுத்துரும். உன்னுடைய கவலைகள் கண்ணீரை உன்னை விட்டு துடைக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையே கேட்க போகிறோம். சுருக்கமாக 1 மணி நேரத்தில் நாம் முடிக்கணும். சரியாக ஆவியானவர் முடிச்சிடுவார். அல்லேலூயா. அதனாலே இந்த நாளிலே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9:31 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, இரண்டாவது சபைகள் என்னாச்சு? பக்தி விருத்தி அடைந்து, மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும், நான்காவது பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. எத்தனை காரியம் சொன்னார் ஆண்டவர்? 4 காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? 1 சமாதானம், 2 பக்தி விருத்தி, 3 கர்த்தருக்கு பயப்படுற பயம், 4 பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இப்படி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் நம்ம தான் சபை. சபை யாரு? நீங்கள் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு சபையாக இருக்கிறோம். நம்ம சரீரமாக சபை. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் 4 குணங்களை வைக்கிறார். என்னென்ன குணம் இருந்தது? ஃபஸ்ட்டு குணம் என்ன? ஆவியின் கனியில் ஒரு சமாதானம். புரியுங்களா? அது எல்லாருக்குள்ளேயும் நிரம்பி இருக்கணும். இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ள என்ன நிரம்பணும்? சமாதானம் நிரம்பணும். அல்லேலூயா. இரண்டாவது பக்தி விருத்தி உண்டாகணும். அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள இருக்கணும். நான்காவது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்கணும், ஆறுதல் பெறணும். இது 4 இருந்தால் தான் சபை வேகமாக வளர்கிறது. அதை பாருங்கள் எப்படி வளருது சபை? நடந்து பெருகின. அல்லேலூயா. அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறித்து வாசிக்கும் போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3:15. இங்கே வாசிப்பாங்க. தேவ சமாதானம் பாருங்க. தேவனுடைய சமாதானம் எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிந்து உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற தேவ சமாதானம் எங்க இருக்கணும்? பக்கத்து வீட்டில் இருக்கணுமா? இங்க இருக்கணுமா? நம்முடைய இருதயங்களில் இருக்கணும் சமாதானம், தேவ சமாதானம். புரியுங்களா? இன்னைக்கு எத்தனை பேருங்களுக்கு சமாதானம் இல்லாத அலைந்து திரிகிறாங்க சென்னை. புரியுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கிறிஸ்துவங்களே அலைந்து திரிகிறாங்க. தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்கள்லாம் செய்யணும், அதுவே ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டா அந்த வீட்டுக்கு என்ன வந்துடணும்? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தா அந்த வீட்டுக்கு என்ன வரணும்? சமாதானம் வரணும். அந்த உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எழுதி வேதத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியினர் கொடுத்து இயேசு சிலுவைக்கு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன் ஜீவனை நமக்காக கொடுத்து. புரியுதுங்களா? அதல்லாத ஒரு மேய்ப்பரை நமக்காக உங்களுக்காக கொடுத்து அந்த மேய்ப்பர் மூலமாக ஒவ்வொரு வாரம் உங்களை உட்கார வைத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கும் நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மேய்ப்பர் உங்களை கண்காணியாக வைத்திருக்கிறார் சபைக்கு. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாக்கியை பெற்றுணும் பாருங்கள். யோசித்து பாருங்கள். யாராவது அந்த சிலாய்க்கு கிடச்சிருக்குதா? எத்தனையோ பேர் அலைந்து திரியிறாங்க. புரியுங்களா? ஆனால் நமக்கு ஆண்டவர் பாருங்கள் இவ்வளோ பாக்கியமாக வேதத்தை இது கையில் கொடுத்துட்டு அதை சொல்லித்தரத்துக்கு ஒரு மேய்ப்பரை வைத்திருக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம். புரியுங்களா? தான் கிடைக்குமா? நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆளுகை செய்யணும். இரண்டாவது நாம் வாசிக்கும் போதாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5:9 பாருங்க என்ன சொல்ல பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? போய் எல்லா இடத்துலையும் சண்டை போடுங்கன்னு சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா.
அப்படி யாரெல்லாம் நீங்கள் செய்யறீங்களோ அவங்களாம் யாராக மாற முடியும்? தேவ புத்திரலாம் இருக்க முடியும். அல்லையா? தேவனுக்கு நம்ம புத்திராக மாறுறோம். பிறகு இவ்வளோ பெரிய சிலாக்கியம் யாருமே கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்தால் தான் அடுத்து சமாதானத்தை கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? மற்றவங்களை சமாதானத்துக்குள் நடத்த முடியும். புரியுங்களா? நம்ம கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவர் இவ்வளோ பெரிய பெயரை வைத்திருக்கிறார். புரியுங்களா? ஏன் வச்சிருக்கிறார் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவர்களா என்ன? புரியுங்களா? தன்னைத்தான் விட்டு கொடுக்குறவங்க கிறிஸ்தவனை யாரு? தன்னை விட்டு கொடுக்குறவங்க, சகித்து கொள்கிறவங்க. யாராவது ஒன்று சொன்னால் என்ன பண்ண முடியும்? திருப்பிலாம் பேச மாட்டோம் நம்ம. உடனே அவங்க சொல்கிறாங்களா அதை சகித்து கொண்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க தான் கிறிஸ்துவங்க. இல்லையா? கிறிஸ்துவனா யாரு? தன்னைத்தான் வெறுக்கிறவங்க, தன்னையே வெறுத்துருவாங்க. புரியுங்களா? கிறிஸ்துவனா யாரு? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தூக்குவாங்க. கிறிஸ்துவனா யாரு? அன்பு உள்ளவர்கள். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஓ, அவங்க அந்த அம்மா வந்து அன்பு உள்ளவங்க, பார்க்கும் போதே தெரியுது பாருங்க அன்பு முகத்தில் அப்படின்வாங்க. புரியுங்களா? நம்ம மூலமாக தான் ஜனங்க ரட்சிக்கப்படும். கிறிஸ்தவர்களா யாரு? நற்சாட்சி பெற்றவர்கள். நம்மள எப்படி இருக்கணும்? நற்சாட்சி. புரியுங்களா? நமக்குள்ள ஆவியானவர் பரலோகத்தின் தேவன் என்ன பண்றாரு? மகிமையின் தேவன் நமக்குள்ள வந்து என்ன பண்றார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கொலோசியர் 1:27 வாசிங்க. கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தை குறித்து வாசிங்க. மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எங்க இருக்கிறாரு? கிறிஸ்துவானவரே எங்கம்மா இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். இதுதான் பெரிய பாக்கியம். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் தான் விண்ணப்பிக்கிறார், அவர் தான் வேண்டுதல் செய்கிறார், அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நடத்துகிறவர் எல்லாம் அவர் ஒருவரே. அப்போ கிறிஸ்துவின் நம்பிக்கை அவர் சொல்றாரு. 25வது வசனம் வாசித்து பாருங்கன்னா 25 அதிலே வாசி. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து. என்னது மறைவா இருந்தது? இந்த கிறிஸ்து இயேசு வந்து நமக்குள்ள வாசம் பண்ண போறான்னு சொல்லிக்கிறது ஒரு மறைவா இருந்ததான். புரியுதுங்களா? யாருக்குமே தெரியாது ஆதி காலங்கள் இருக்கிறவங்களுக்கு. ஆதி காலம் என்ன அர்த்தம்? ஆதி அவங்க ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பரலோகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி இருந்தாங்களே இல்லையா? அவங்க கீழே 4 ஜீவன் இருந்தது, 24 மூப்பர் இருந்தாங்க. அங்கே 3 சேனைகள் இருந்தது. ஒன்று கேப்ரியல் சேனை, தூதனுடைய சேனை. இரண்டாவது வேற யார் இருந்தது? மீகாவல் சேனை, கேருப் என்ற சேனை. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அண்ணா தெரியாது, நம்ம தெரியாது. நமக்குள்ள வந்து இயேசு வாசம் பண்ண போறாருன்னு ஆதி காலத்துக்கு மறைவாக வச்சுட்டாரு. புரியுங்களா? சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, சிலது மறைவாக வச்சுப்பாங்க. அது இந்த 3வது பொண்ணுக்கு தான் கொடுக்கணும், 2வது பொண்ணுக்கு தான் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் மூச்சு போகும்போது சொல்லுவோம் கூப்பிட்டு, என்னன்னு? ஏமா உனக்காக 2 பிளாட்டை வாங்கி வச்சிருக்கிறேன். அது ஒரு ரகசியம். அல்லையா? உனக்காக இவ்வளோ நகை வச்சிருக்கிறேன், எடுத்துக்கோ. நம்ம போகும்போது ஒன்றுமே இல்லாத போனீங்க. இப்போ பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் 3 லட்ச ரூபா இருக்கும். அவங்க அந்த மகளுக்காக சேர்த்து வச்சுருப்பாங்க. யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் யாருக்குமே சொல்ல புறஜாதிகளுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நம்மளாம் யார்? அந்த வசனம் சொல்லிச்சு, புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த மகிமைன்றது. அப்போ நம்மள புறஜாதிகளுக்குள்ளே நம்மளை ஆண்டவன் என்ன சொல்ல? பரிசுத்தவான்கள் சொல்லி அழைக்கிறார். அப்போ இயேசு எங்கே வந்து வாசம் பண்ண போகிறாரா? நமக்குள் வந்து வாசம் பண்ணுறாரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? பரலோகத்தில் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ரகசியமாக சீக்கிரட்டாக ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறான்னா எவ்வளோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எந்த பரிசுத்தவான்களுக்குள்ள கூட பழைய என்ன பண்ணுற? இயேசு வந்து வாசம் பண்ணலை. புரியுங்களா? அதுக்கு அடுத்தது வாசிங்க. தலைமுறை வாசிங்க. தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து. தலைமுறை கூட என்ன ஆயிடுச்சு? மறைவாய் இருந்து. அப்ப தலைமுறைனா என்ன? அங்கே மத்தேயு 1:17 எத்தனை தலைமுறைன்னு சொல்றா பாருங்க. வாசிங்க.
மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யார் வாசிக்கிறது? இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. அடுத்தது தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறையும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைக்கும் என்ன பண்ணாரா? ஆண்டவர் மறைவாவே திறந்தாராம். இயேசு வந்து நமக்குள்ள அப்போ ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்கள் வந்தாங்க. அத்தனை பரிசுத்தவான்கள் என்ன தெரியாது? இயேசு வந்து நமக்குள்ள வாசமாக இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அதுவும் மறைவாக வச்சுட்டார். அப்போ எத்தனை தலைமுறை? ஆதியாகம், அதாவது ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை வரைக்கும் 42 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருடங்கள்? ஒரு தலைமுறைனா எத்தனை வருடம் இருக்கும்? யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். யோபின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசித்து பாருங்க. மைக்கேல் வாசிக்குமா? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். பாருங்க, 4 தலைமுறை என்ன பண்ணிக்கிறாரு? 140 வருஷம். 4 தலைமுறைக்கு எத்தனை வருஷம்? 140 வருஷம். அப்போ ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருஷம்? 35 வருஷம். 42 × 35 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எத்தனை வருஷம்? 42 × எவ்வளோ? எத்தனையுமா? 42 × 35 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரதுக்கு எத்தனை வருஷம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1470. 1470 வருஷம் ஆபிரகாமை தேவன் ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்தில் அடைக்கிறாரு. புரியுங்களா? ஆனால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷத்துக்கு வரும்போது 1470 வருஷம் இருந்த பரிசுத்தவான்களுக்கு வந்த அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் மறைவாக வச்சுட்டார். இது மாதிரி வந்து நான் யாருக்குள்ளே வாசம் பண்ண போகிறேன்? நமக்குள்ளே வாசம் பண்ண போகிறது மறைவாக வச்சுட்டாரு. ஏன் வச்சுட்டாரு? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட பிதாவுக்கிட்ட சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. பாருங்கள் அந்த வசனம் வாசி. 1:27 1:25 கொலோசியர். ஆதி காலங்களுக்கும் பாருங்க, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இப்போது யாரு? நம்மளாம் இப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்கள். கரங்களை தட்டுங்கிறதுக்காக நம்மளாம் பரிசுத்தவான்கள். ஏன்னா பரிசுத்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு எந்த வியாதி வராது, எந்த நோய்கள் வராது. புரியுங்களா? அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் அப்படின்னு இயேசு என்ன பண்ணார்? நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இந்த வார்த்தை யார் சொல்றாங்களோ இந்த பூமியில அத்தனை ஆசீர்வாதம் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசு உள்ளே இருக்கிறவங்க சாத்தான் என்ன பண்ணுவான்? தன்னுடைய வியாதிகளோ சாத்தானுடைய கிரிகள் உள்ள வரவே வராது. சாத்தானுடைய குணங்கள் உள்ள வராது. உள்ள இயேசு உள்ள இருந்து என்ன பண்ணுவார்? எல்லா குணம் நமக்குள்ள இருக்கிற சுபாவங்களை அழிச்சிடறார். கிறிஸ்துவின் சுபாவம் வளர்ந்து பெறுகிறது. அல்லேலூயா. வாசிங்க 26. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, உங்களுக்குள் இருக்கிறது ரகசியம், மகிமையின் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறார். புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற நமக்கு தான். அதெல்லாம் தான் இயேசு நமக்குள்ளே இருக்கிறனால தான் நீ தைரியமாக ஒருத்தருக்கு போய் இயேசு பற்றி சொல்லலாம். புரியுங்களா? நாங்கள் இப்போ ட்ரெயினில் வரும்போது ஒரு முஸ்லீம் சகோதரி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் அவங்க எல்லாமே செய்துன்னு வராங்க. அவங்க
ஆனால் அவங்ககிட்ட இயேசுனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஈரோடில் வந்து இறங்க போகிறாங்க. சார் சும்மா அவங்க ஒரு வார்த்தையை விட்டேன், அந்த இயேசுவை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கேட்டோம். புரியுங்களா? எங்களுக்கு வந்து நபிகள் நாய் ஐயாலாம் இருக்கிறாங்க. புரியுங்களா? நான் ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் யார் யார் எப்படி வந்தாங்கன்னு எல்லாத்தையுமே சொன்னேன். புரியுங்களா? முஸ்லீம் என்பது அவங்க எப்படி ஆண்டவருக்குள்ளே உருவாக்கப்பட்டாங்க, அவங்க சந்ததி எப்படி வந்தது உலகன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கடைசியில் வந்து இயேசு எதுக்காக வந்தாருன்னா, யாராக இருந்தாலும் அது முஸ்லீமாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், புறஜாதியாக இருக்கலாம், இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டாதான் அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த வார்த்தை அவங்களுக்கு சொன்னேன். புரியுங்களா? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னு என்னை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்களாம் எப்படி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. நாங்கள் சாஸ்தாங்கமாக பணிந்து குனிந்து தாழ விழுந்து என் தலை போய் நெத்தியில் விடுற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. நீங்கள் உண்மையான கிறிஸ்துவங்களா அப்படின்னு கேட்டாங்க என்ன. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. சாஸ்தாங்கமாக விழுந்து விடுவாங்க ஆண்டோடைய பாதத்தில். புரியுதுங்களா? அதை விழுதோடு இல்லை, அவருடைய பின்பற்றும். புரியுங்களா? இயேசு வந்து தூதன் கிடையாது, தூதர்களுக்கு ரத்தம் இருக்காது. தூதர்களை காற்றுகளால் தண்ணீரினால 12 விதமான கற்களினால் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் மனிதர்களை கர்த்தர் சுடாத மண்ணினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. அவங்களை சுட்ட மண்ணினால நம்மளை சுடாத மண்ணினால் உண்டாக்கினார். அந்த சுடாத மண்ணில் உண்டாக்குவரும் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் ரத்தம் குத்தப்படும் போது ரத்தம் வெளியே வருது, நம்ம சரீரத்தில் குத்தப்படும் ரத்தம் வருது. அப்படி கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் முதலாவது ஆபிரகாம் அழைச்சார். புரியுங்களா? ஆபிரகாமை அழைத்து தேவனுடைய வல்லமை என்னென்று பல நாடுக்கு காட்டினார். சிம்சோன் மேல் எவ்வளோ பெரிய வல்லமை இருந்ததே இல்லையா? அவ்வளோ பெரிய வல்லமையை உலக நாடுகள் காட்டினார் ஆண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? தன் தாழ்மையை வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. ஒருவன் அடித்தா உன்னை உடனே என்ன செய், திருப்பி அடின்னு சொல்லலை, நீ திருப்பி என்ன பண்ண, மறு முகத்தை என்ன பண்ண காட்டுனார். சொன்னார் இல்லைங்களா? அப்போது ஆண்டோடைய தாழ்மை எவ்வளோ பெரியது. அன்னைக்கு இயேசு பல்லுக்கு பல்லுன்னு சொன்னார், பிதா சொன்னார். ஆனால் இயேசு என்ன சொல்லிட்டு போனார், நீங்கள் ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் அதை என்ன பண்ணுங்க, திருப்பி சொல்லாதே. அப்போ எவ்வளோ பெரிய தாழ்மையை கொண்டு வந்தார் ஆண்டவர். புரியுங்களா? நம்ம தான் பலமுள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்க, சண்டை போட்டு இருந்தாங்க. அந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்போ அந்தகார லோகாதிபதிகள் என்ன உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடி ஆத்ம ஆதாயம் செய்யணும். சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடி கண் விழித்து ஜெபிக்கணும். ஏன்னா இயேசு நமக்குள்ள வாசமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களுக்குள்ள வாசம். உங்கள் ஜெப நேரத்தை இன்னிலிருந்து என்ன பண்ணணும், 1 மணி நேரம் இல்லை. சீசர்களுக்கு ஆண்டு சொன்னார், 1 மணி நேரமாவது என்ன பண்ண என் கூட விழுத்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார். அன்றைக்கி அவங்களுக்குள்ள யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்த சரீரத்தில் 1 மணி நேரமாவது என் கூட ஜெபம் பண்ணார். அப்போ பரிசுத்தன் எங்கே இருந்தார், இயேசுக்குள்ளே இருந்தார். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் போய் பரிசுத்தன் என்ன பண்ணுறேன், தேற்றவல்ல என்னை அனுப்புவேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உலகம் எங்கே ஊழி செய்ய. அதை தான் 9:31 ஆண்டு சொன்னார். அப்போது சபை வளர்ந்ததுக்கு என்ன காரணம்? நம்பர் 1 சமாதானம் பண்ணவளாக இருக்கணும். நம்ம என்ன இருக்கணும், சமாதானம். 2 ஆண்டவர் சொன்னார் நமக்கு, சொல்லுங்க, பக்தி விருத்தி உண்டாகணும். எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? சங்கீதம் 4:3. சங்கீதம் 4:3 வாசிக்கலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் யாருக்காக தெரிகிறார், தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் யாரு, பக்தி உள்ளவர்கள். இயேசு உள்ள இருக்கிறோன்னா நம்ம யாரு, நம்மளாம் பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. பக்தியில் 3 பக்தி இருக்குது. என்னென்ன பக்தி இருக்கு? பக்தியில் 3 பக்தி இருக்குது. என்னென்ன பக்தியுமா? 1 தேவ பக்தி. நம்மளாம் யாரு, தேவனுக்கு பக்தி உள்ளவர்கள். இன்னொரு பக்தி இருக்கிறது, அது என்ன பக்தி, அவபக்தி. அல்லேலூயா. இந்த அவபக்தி என்ன செய்வாங்கன்னா, அவபக்தி உள்ளவர்கள் சிலையை வேண்டுதல் செய்வாங்க, சிலைகள்லாம் பிடிச்சி வேண்டுதல் செய்வாங்க. அவங்களாம் அவபக்தி உள்ளவர்கள். 3வது ஒரு பக்தி இருக்குது, அது என்ன பக்தி, சுயபக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா.
சுயபக்தி உள்ளவர்கள் தனக்கென்று என்ன பண்ணுவாங்க, ஆதாயத்துக்காக சிலருடைய காலில் போய் விழுந்து நிற்பாங்க. சினிமா ஆக்டருடைய காலில் விடுவாங்க. அவங்களாம் யார்? சுயபக்தி. மனுஷனுடைய காலில் விடுறவங்க சுயபக்தி உள்ளவர்கள். அல்லையா? கல்லறில் போய் விடுறாங்க பாரு, அவங்களாம் அவபக்தி உள்ளவர்கள். புரியுங்களா? நம்மளாம் யார்? தேவபக்தி உள்ளவர்கள். தேவபக்தி உள்ளனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே வாசிக்கலாம். நீங்கள் யோவான் 9:31 யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவராய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு ஆண்டு செவி கொடுப்பார். அப்போ தேவ பக்தி உள்ளவன் என்ன செய்வாங்க? பிதாவின் சித்தத்தை செய்வாங்க, இயேசுவின் சித்தத்தை செய்வாங்க. சித்தனா என்ன? 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்மள யாரு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்பட்ட நம்ம செய்யணும், சத்தியத்தை அறியணும். கர்த்தர் நம்மளை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் என்ன செய்யறாரு? சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன அறியணும்? இந்த சத்தியத்தை அறியணும். புரியுங்களா? சத்தியத்தை அறியும் போது சத்தியங்களை விடுதலை ஆக்கும். ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்களுக்கு. பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? பின்னாடி பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஏதாவது ஒன்று இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்குன்றாங்க அம்மா. நீங்க இருக்கு வாசிக்கலாம். யோவான் 8:44. யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும். அப்போ ஒருத்தர்கிட்ட சத்தியம் இல்லை அப்படின்னா அவன் பொய் பேசுவான். புரியுதுங்களா? பொய் ஏன் பேசுறான்னா அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அப்ப பிசாசு கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவன் பொய்க்கு பிதா. ஆதி ஏதேன் தோட்டத்தில் பொய் பேச ஆரம்பிச்சிட்டான். புரியுங்க? இன்ன வரைக்கும் என்ன பண்றான்? பொய் பேசுன்னு தான் இருக்கிறான். அல்லேலூயா. பொய் பேசினா தான் அவன் நாட்கள் செல்லும். ஆனால் நமக்கு சத்தியம் பேசினா தான் நாள் செல்லும். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உள்ளத்திலே என்ன பண்ணுவோம்? அதை ஒன்று விடுதலையாக்கும். அப்போ பிசாசு கிட்ட வசனம் இருக்குதா இல்லையா? பிசாசு கிட்ட வசனம் இருக்கா இல்லையா? இல்லைன்றாங்க. நீங்க வசனம் இருக்கு. மத்தேயு 4:10 வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு அவர். வாசிங்க மத்தேயு 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 9 நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. பிசாசு வசனத்தை பேசுறான் இல்லையா? வசனம் என்ன, சத்தியனா என்ன? இப்ப பிசாசு கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை, நான் வசனம் பேசுறான். இப்போ வசனம்னா என்ன, சத்தியம் என்ன? லூக்கா 8:11 வாசி. லூக்கா 8:11. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். அப்ப விதையை யாருது? விதனை என்ன? தேவனுடைய வசனம் தான் விதை. இந்த பைபிளுக்கு எல்லாமே என்ன இருக்குது? விதையா இருக்குது. ஆனா இந்த விதையை எடுத்து நம்ம எங்க போடணும்? பண்படுத்தப்பட்ட நிலத்தில் போடணும். அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் அந்த இருதயத்துக்குள்ள இந்த வசனம் கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆகுது? அரிசி எடுத்து உலையில போட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் போடுங்க, நான் ஆயிடுது அரிசி சோறா மாறிடுது. அது மாதிரி நம்ம இருதயத்தில் வசனம் வந்த பிறகு உடனே என்ன செய்யணும்? நம்ம வசனத்தை என்ன பண்ணோம்? சொல்லுங்க, நீங்க சொல்லணும். வாசிக்கலாம் 19:13. மத்தேயு 19:13 19 19.
மத்தேயு 13:19. சித்தத்தை செய்து கொடுத்து பார்த்து நிற்போம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். 19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனம். இதனா என்னது? ஆண்டோடைய ராஜ்யத்தின் வசனம். அது விதையா இருக்குது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது கொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். ஏன் அவன் பறித்துக் கொள்றான்? இந்த வசனம் வந்து சத்தியமா மாறிடும். புரியுங்களா? வசனம் என்ன பண்ணோம்? அரிசி உடல போட்டு டக்குன்னு நீங்க அதை இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது அரிசியாவே இருக்கும். ஆனால் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும்? அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? வசனத்தை நீ கேட்குறீங்க சண்டே காலையில், மண்டே காலையில் கேட்டால் என்ன பண்ண முடியல? வசனத்தை சொல்ல முடியல. ஏன்னா உங்கள் இருதயத்தில் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பலவீனங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே வைக்கக்கூடாது. என்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்களோ அன்னிலேருந்து எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு. புரியுங்களா? எல்லா நோயும் உங்களை விட்டு போயாச்சு. ஏசு உங்களுக்குள்ள வந்துட்டார். நீங்கள் வசனத்தை மட்டும் நம்ம ரெசீவ் பண்ணி அந்த வசனத்தை உணர்வடைய செய்யணும். என்ன செய்யணும்? உணர வைக்கணும். ஒரு 100 ரூபாய் பாக்கெட்டில் இருந்தால் பஸ்ஸில் ஏறும் போது நம்ம எப்படி ஏறுறோம்? 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுருக்கிறீங்க உங்கள் பேக்கில். பஸ்ஸில் ஏறும்போது எப்படி ஏறுவீங்க? 100 ரூபாவை நினைக்காமே ஏறுவீங்க. ஆனால் 10,000 ரூபாய் பையில் வச்சுருந்தா எப்படி ஏறுவீங்க? உணர்வோடு ஏறுவீங்க. ஏன்னா அது 10,000 ரூபாய் என்ன பண்ண திருடுவான். அது மாதிரி நீங்கள் வசனத்தை கேட்டு வெளியே போகிற ஆளுங்க எவ்வளோ வசனம் பேசப்படுவதோ அத்தனை வசனம் நினைவோடு போகணும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? வசனத்தை எடுத்துடுவான். பிசாசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஏசுன சொன்னாரே, பிசாசு உங்களை வஞ்சிக்கிறவன். பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? வஞ்சிக்கிறான். பிசாசானவன் என்ன செய்வான்? திருடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். அப்போ எதை அழிக்கிறான்? ஜபத்தை பண்ணாபடி அழிச்சிடுவான். உன் ஜப நேரத்தை பிடுங்குவான். உன்னுடைய வேத வசனத்தை பிடுங்கிடுவான். அதிகாலை எழுந்து நீ தேடுற பாருங்க, அப்போ தூங்கி நிறுவான். அதிகாலை எழுந்து ஒரு அதிகாரம் வாசிங்க. நீங்கள் அந்த டிசம்பர் 31 சொல்லுவீங்க. டிசம்பர் 10 வரும்போது அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறீங்க? சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் விடாமுயற்சியோடு நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்களை இருதயத்துக்கு போகிறது பெருசு இல்லை, அது போய் காத்து கொள்ளணும். புரியுங்களா? 10,000 ரூபாய் பாக்கெட்டில் இருந்தால் அது கரெக்டாக உணர்வு இருக்குது, வேக பிடிச்சினே போகிறோம். ஆனால் அதை காட்டியும் வசனம் விலையேறி பெற்றது. எல்லாம் அழியும், ஆனால் வசனம் ஒரு நாள் அழிவே அழியுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ இந்த வசனத்தை சத்தியமாய் மாற்றணும். அப்போ சத்தியனா என்ன? வசனா விதைன்னு சொன்னேன். சத்தியனா என்னம்மா? சத்தியனா என்ன? இப்போ இயேசு என்ன சொல்லுங்க? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ வசனனா என்னன்னா விதை, சத்தியம் என்றால் கனி. ஏன்னா பிசாசுக்கிட்ட என்ன இல்லை? கனி இல்லை, அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, நீடி பொறுமை இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, தயவு இல்லை. இதெல்லாம் இருக்குதா? சாந்தம் இருக்குதா? இல்லை. நீடி பொறுமை இருக்குதா? இல்லை. ஆனால் இந்த வசனம் உனக்குள்ளே போகும்போது அது சத்தியமாக மாறும் போது சத்தியம் என்ன மாறியது? கனி உருவாக்கிறது. அல்லேலூயா. கீழே போடுற விதை மேலே மரமாக ஒரு நாள் கனி வருது. ஆனால் அந்த கனியை நீங்கள் பார்க்கும்போது கனிக்கும் விதைக்கு என்ன வித்தியாசம்? கனிக்கும் விதைக்கு என்ன வித்தியாசம் சொன்னேன்? கனியில் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது, இருக்கா இல்லையா? ஒரு கனி எடுத்தீங்கன்னா அது வாசனை வீசுது. ஒரு மாம்பழத்தை எடுத்து பாருங்க, கையில் எவ்வளோ வாசனை வீசுது. அது அந்த மாம்பழத்தை புசித்தோம்னா எவ்வளோ பலன் அடைகிறோம். அந்த மாம்பழம் எவ்வளோ அழகாக பச்சை கலரில் இருந்தது, 10 நாள் பண்ணாது என்ன கலராக மாறிச்சு? வேறு கலராக மாறிச்சு. ஏன்னா மாற்ற முடியுமா? பெயிண்ட் வச்சா தான் நான் மாற்ற முடியாது, அல்லையா? ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்னென்ன தன்மை உண்டாக்குறார், புரியுங்களா? அப்போ வாசனை எதை குறிக்கிறது? நற்சாட்சி குறிக்கிறது, அல்லையா? அதுக்குள்ளுக்கிற அந்த வாசனை எதை குறிக்கிறது? அப்போ இந்த வசனை நமக்குள்ளே போய் சத்தியம் மாட்டாதான் நம்ம எப்படி இருப்போம்? நற்சாட்சி உள்ளவளாக இருப்போம். வாசிங்க அந்த வசனத்தை. 3 யோவான் 4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பாருங்க என்ன சொன்னார் ஆண்டவரே? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளாம் எதில் நடக்கணும்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படலாம், சத்தியத்தை
அறியணும். அந்த பிதாவின் சித்தமாக இருக்கிறது 1 தீமோத்தேயு 1:4 வாசித்தோம், 2:4 வாசித்தோம். அப்போ சத்தியம் என்ன பண்ணுது, நமக்குள்ளே போய் சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நடக்கணும். 8ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடல் வேலையாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளாக இருக்கிறோம். நம்மள சத்தியத்துக்கு என்ன இருக்கணும், அடுத்தது உங்கள் ஊழியக்காரருக்கு என்ன இருக்கணும், நீங்கள் உடன் ஊழியக்காராக இருக்கணும், உடல் வேலையாட்களாக இருக்கணும். சொல்லுங்கள் அடியா, நான் கேட்குறேன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நான் 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணுறேன், புரியுங்களா, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நாளெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், புரியுங்களா. அப்படி ஜெபித்தா தான் சபை என்ன பண்ணோம், பெருகும், வளரும். ஜெபம் வந்து சாத்தானுக்கு உண்டாகிற அலர்ஜி. நீங்கள் ஒரு உபவாசத்தை போட்டு பாருங்க, சாத்தான் அப்படியே அலர்ஜி சொறி பிடிச்ச மாதிரி அப்படியே அலைவான், புரியுங்களா. ஏன்னா ஜெபனா என்னது, சாத்தானுக்கு அலர்ஜி உண்டாகுது, புரியுங்களா. அதிக ஜெபம் பண்ணால் என்ன உண்டாகும், 40 பகல் 40 இரவு ஜெபம் பண்ணால் என்ன உண்டாகும், சாத்தானுக்கு என்னமா உண்டாகும், கோமா ஸ்டேஜ் உண்டாகும். தானே போய் அவன் படுத்துருவான், அந்த ஏரியாக்கே வரமாட்டான். ஆனால் நம்ம 40 நாள் 40 பகல் ஜெபித்து இருக்கிறோமா. இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, அப்புறம் மோசே ஜெபம் பண்ணிக்கிறாரு, அப்புறம் யாரு, எலியா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. நம்ம 40 பகல் 40 இரவு ஜெபம் பண்ணி பாருங்க, 4000 ஆத்மா சபைக்கு என்ன பண்ண போறாரு, கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா. ஜெபமே ஜெயம். அப்போ ஜெபம்னாவே சாத்தானுக்கு கோமா ஸ்டேஜ். அப்போ அந்த ஜெபத்தை யார் எடுக்கிறது சொல்லுங்க, அந்த ஜெபத்தை நம்ம தான் ஏறெடுக்கணும். அப்போ ஜெபம் ஏறெடுக்கணும்னா அதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், அபிஷேகம் வேணும், வசனம் வேணும். எவ்வளோ அபிஷேகத்தை நிரம்புறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அபிஷேகம் ஆவியான ரெடியாக இருக்கிறார் எப்பவுமே, புரியுங்களா. அப்போஸ்தலர் 4:30 வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகத்தில் நிரப்பினார், புரியுங்களா. அப்போ ஜெபம் பண்ணும் போது ஆவி என்ன பண்ணுறாரு, தன்னோட ஆவி அளவில்லாமல் சபை கொடுக்கிறார். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம், யாருடைய சபையில் ஜெபம் பெருகுதோ அந்த சபை வேகமாக வளர ஆரம்பிச்சிடுது. அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தை யார் எடுக்கணும், நீங்கள் தான் பண்ணணும். ஆவியான ரெடியாக இருக்கிறார், தன் அபிஷேகத்தை அவர் ரெடியாக வச்சிருக்கிறார். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் மேலே என்ன பண்ணுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படி தான் கேட்டோம் 72 மணி நேரம், புரியுங்களா. 2004 நாங்கள் 72 மணி நேரம் நானும் என் மனைவி சேர்ந்து வீட்டில் என்ன பண்ணோம், 3 பகல் 3 இரவு ஜெபத்தை போட்டோம், புரியுங்களா. இந்த 3 பகல் 3 இரவில் என்ன பண்ணார் ஆண்டவரே, தன் ஆவி அளவில்லாமல் ஊற்றினார். அந்த ஆவி ஊற்றின பிறகு ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்கள். அது பிறகு என்னுடைய சுபாவம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. அது பிறகு வேத வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு எடுத்து வச்சோம்னா காலையில் 4 மணி தான் வேத புத்தகத்தை வைப்போம், நைட்லேயே, புரியுங்களா. இன்றைக்கி கூட நாங்கள் 1 மணிக்கு மேலே தான் படிக்க போடுறது. யோசித்து பாருங்கள், ஏன் சொல்லு, அந்த அபிஷேகம் நம்மளை வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, ஆத்மா ஆதாயம் பண்ணு, மற்றவங்க சாட்சிய ஜீவி, 4 பேர் கொண்டு வா சபைக்கு, 4 பேர் வீட்டுக்கு போய் சொல்லு இயேசுவை பற்றி, 4 பேர் வியாதி உள்ள போய் குணமாக்கு, தலைமையில் கைவைன்னு ஆண்டவர் நம்மளை நடத்தினே இருப்பார், புரியுங்களா. நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அமுக்கி குலுக்கி சரிந்து விடுற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவார், ஒரு குறையில்லாத வைப்பார். எனக்கு தெரிஞ்சு 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு பெயருக்கு சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யார்கிட்ட போய் நான் 10 பைசா கடன் வாங்கினதில்லை, புரியுங்களா. எவ்வளோ ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம், ஆண்டவருடைய அபிஷேகம் காரணம், புரியுங்களா. கோடிக்கணக்கில் உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், 2 பிள்ளைகள் இழந்தாலும் கோடிக்கணக்கில் என்ன செய்யணும், அவன் பிள்ளைகளை கொண்டு வரதுக்காக ஆண்டவர் பல தரிசனம் கொடுத்துருக்கிறார், புரியுதுங்களா. பல தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நிறைவேற போகிற நாட்கள் வந்துவிட்டது, புரியுங்களா. இனி காலம் செல்லாது. நம்ம என்ன செய்யணும், இறங்கி வேலை செய்யணும், மேய்ப்பரோடு இணையணும், மேய்ப்பரோடு தோல் கொடுக்கணும், ஜெபத்தில் தோல் கொடுங்க. நீங்கள் ஜெபத்தை கொடுக்கலாம், புரியுங்களா. நீ பணம் கொடுக்கணும்னு கேட்கல. ஜெபம் என்பது எல்லா ஆயுதங்களுக்கும் மிக சிறந்த ஆயுதம் ஜெபம் தான். அதனால் அந்த ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆலயத்துக்கு பூட்டே இருக்கக்கூடாது, புரியுங்களா. ஆவிக்குரிய சபையில் என்ன இருக்கக்கூடாது, ஆலயத்தில் பூட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும், நீங்களே சாவியாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணோம், வந்து ஜெபம் பண்ணினே இருக்கணும். 24 மணி நேரம் ஜெபம் என்ன பண்ணோம். நம்ம சபையில் எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேர் இருப்பாங்களா ஐயா, நம்ம சபையில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்க, 150 பேர் இருப்பாங்களா, 100 பேர் இருப்பாங்க. நீங்கள் 80 பேரே வச்சிங்களா, 30 நாளைக்கு நீ கணக்கு போட்டால் கூட 60 பேர் என்ன செய்யலாம், ஆளுக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். பண்ணமா முடியாதா,
உங்களுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதோட அடுத்த வாரம் வரலாம். அது மாதிரி கணக்கு போட்டு நீங்களே விசுவாசம் என்ன பண்ணணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சபையில் எப்போவுமே ஜெபத்தை நிரப்பினே இருக்கணும். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணினே இருக்கணும். இதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள் இடத்துல கேட்குறாரு, ஜெபிக்கிறவளை தேடுறாரு. ஒரு மனுஷனையாவது நான் தேடுறேன்னு சொல்கிறாரு. நமக்கு 1000 வேலை இருக்குது, அதிலே வேலை செய்து 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 இருக்கிற சரீரத்தில் எனர்ஜிலாம் போயிட்டு அப்புறம் முழங்கால் போட முடியல, சபையில் வந்தால் உட்காந்து வசனத்தை நோட் பண்ண முடியல, வந்துட்டு தூக்கம் வந்துடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம், எல்லா எனர்ஜி யார்கிட்ட கொடுக்குறோம், உலக மக்கள் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன ஆசீர்வதிங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பார், புரியுங்களா? அவர் உன்னை ஆசீர்வதித்து தான் உட்கார வச்சார் சபையில். உன்னை பலப்படுத்தின கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலன். அப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சுக்கிறாரு, ஆலயத்தில் உட்கார வச்சிருக்காரு. அவர் சித்தத்தை நிறைவேற்ற தானே என்ன சொன்னார், தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாம் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். நம்ம அவர் சித்தத்தை நிறைவேற்றதான் உட்கார வச்சிருக்கிறார், புரியுங்களா? அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது 2 ஹவர் 40 நிமிஷம் கொடுக்கணும். ஒரு விசுவாசி எத்தனை ஹவர் கொடுக்கணும், 2 ஹவர் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு கொடுத்தாதான் நீங்கள் வரிகளை போக முடியும், புரியுங்களா? நீங்கள் அவருடைய எதிரே தசமபாகத்தையே என்ன பண்ணுறீங்க, 2 ஹவர் 40 நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லாது இருக்குது. 2 ஹவர் 40 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபையில் வந்து ஜெபம் பண்ணி, வீட்டில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி, சபையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ தொழில் வந்தாலும் வாங்க, வந்து என்ன பண்ணுங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் தான் தேவ சித்தம் உள்ளவர்கள். அதுக்காக தான் தேவன் நம்ம அழைச்சாரு, தெரிந்து கொண்டாரு, இங்கே உட்கார வச்சிருக்கிறார். இயேசுவை நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பொக்கிஷத்தை பெற்றுட்டு நம்ம தூங்கின்னு இருக்கக்கூடாது. இனி காலம் செல்லாது, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், புரியுங்களா? நீங்கள் ஜெப நேரத்தை என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு என்ன தேவையில்லை, அழகு தேவையில்லை. இவ்வளோ அழகாக இருந்தால் தான் ஜெபம் வரும்னு சொன்னார் ஆண்டவர். இல்லைங்க இப்படிப்பட்ட பட்டுப்புடவை கட்டினா தான் எனக்கு ஜெபம் வரும் அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்க எனக்கு வந்து ஒரு பிஏனா படிச்சிருந்தா தான் ஜெபம் ஆவி வரும்னு சொன்னாரா? இல்லை. அப்போ ஜெபத்துக்கு என்ன தேவையில்லை, அழகு தேவையில்லை, வயது தேவையில்லை, அப்புறம் வஸ்திரம் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் இருக்கிற வஸ்திரத்தில் வந்து ஜெபம் பண்ணால் போதும். அல்லேலூயா. ஆண்டு கொடுக்குற நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். 2 ஹவர் 40 நிமிஷம் 26 ஆண்டு முடிஞ்சிடுச்சு. 27வது ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், புரியுங்களா? சபை பழுகி பெருகக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. கொஞ்சத்தில் தான் வந்து நின்றுக்கு சபையை போடுது, புரியுங்களா? நீங்கள் பண்ணுற ஜெபம் அந்த கலசம் நிரம்பி வடையணும், புரியுங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் 1 ஹவர் ஜெபம் பண்ணால் 50 விசுவாசம் தான் ஒரு மாதத்துக்கு எத்தனை ஹவர் ஆகிடுது கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 1 ஹவர், புரியுங்களா? 50 விசுவாசம் தான் 50 மணி நேரம். 10 நாளைக்கு 500 மணி நேரம். ஒரு மாதத்துக்கு 1500 மணி நேரம் சபைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா கர்த்தர் அந்த சபை என்ன பண்ணுவார், பெரிய இடத்தை வாங்கி 1000 ஆத்மா அவர் கொண்டு வருவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, சபையில் கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். நம்ம நடத்த வேண்டிய நம்முடைய வேலை. அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு, ஜெபிக்கிற மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க, அதனால தான் சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களே விடுதலையாக்கும். நீங்கள் வேதத்தை நல்லா தேடி கொண்டு போய் உள்ளே வைத்து ஏசாயா 34:16 படியும், சங்கீதம் 1-2 படியும், யோவான் 5:39 படியும் என்ன செய்யணும், வேத வாக்கியங்கள் கொண்டு போய் உள்ளே வைத்து அதை நீங்கள் சிந்திக்கிற வேலை உங்களுடைய வேலை. அல்லேலூயா. அதை தியானிக்கிற வேலை உங்களுடைய வேலை. கனியை உருவாக்கி கொள்ளணும், புரியுங்களா? நீங்கள் வசனத்தை வந்து விடையக்கூடாது. இந்த வசனத்துக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவியாக இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்குள்ள வந்து விடுதலை ஆக்கினே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சின்ன கவலை வரதுக்கு முன்னாடியே சத்தியம் பேச ஆரம்பிச்சிடும். கவலைப்படாத மகளன், நான் உன் கூட இருக்கணும், பேசும், வசனம் பேசும். அடுத்ததாக 3ஆவதாக நாம் பார்க்க போகிறோம். அங்கே 3ஆவது என்ன சொன்னார் ஆண்டவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்து 19:5 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 19:5 சீக்கிரம் வாசிங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரே, நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமாகிய, சொல்லுங்க, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவர் ஒரு சத்தம் என்ன பண்ணுது என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் பிறந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர் என்ன செய்யணும், சிறியோர் பெரியோர் எல்லாம் ஆண்டவரை நல்லா துதிக்கணும், புரியுங்களா? வாயை திறந்து அவருடைய நாமங்களை 1000 நாமங்களை சொல்லுங்க. நல்ல அந்நிய பாஷையை வாயை திறந்து என்ன பண்ணுங்க, சும்மா வாயை மூடிக்கினே இருக்கக்கூடாது. சோத்திரம் 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 சொல்லினே இருந்தீங்கன்னா அந்த சோத்திரம் சொல்லும் போதே பிசாசுக்கு பலாப்பலான்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நீ நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணணும்.
நல்ல வாயை திறந்து என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசணும். எவ்வளோ பேசுகிறீங்களோ, எவ்வளோ துதிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு வந்து இருப்பதை காண முடியும். அல்லேலூயா. துதிக்கும் போது தான் எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அந்த மதியிலே இடிய வச்சார். அப்போது துதிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் ஜபம் ஒன்று, ஒரு பக்கம் சத்தியம், ஒரு பக்கம் ஜபம், இப்போ ஒரு பக்கம் என்னாவது நல்லா ஆண்டவரை துதிக்கணும். எவ்வளோ துதிக்கிறீங்களோ அவ்வளோ என்ன பண்ணலாம்? அவருடைய நாமங்களில் நிறைய எழுதி வச்சு என்ன பண்ணுங்க? நைட்டும் பகலும் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ளுக்கிற வியாதி ஒன்று ஓடும், பலவீனம் ஓடும். உங்கள் வீட்டுக்கு விரோதமாக யாரா எழும்புனாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு பக்கத்திலே வருவாங்க. ஏன்னா அந்த நாமத்தை துதிக்கிறது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. நிறைய வசனத்தை சொல்லலாம். வாசிங்க அந்த வசனம் 13-15 வாசிங்க. எபிரேயர் 13-15. எபிரேயர் 13-15. அவருடைய நாமத்தை துதித்து, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, அவருடைய நாமத்தை துதிக்கும் அவருடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு என்ன பண்ணோம்? செலுத்து கடுவோம். அவருடைய நாமத்தை எடுக்கணும். பைபிள்ல இருந்து எப்படி அவருடைய நாமத்தின் புத்தகம் நிறைய விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி நீ என்ன பண்ண வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுங்க சபையில் வந்து. அல்லேலூயா. வீட்டில் சொல்லுங்க, இங்கே சொல்லுங்க, சொல்லிக்கினே இருங்க. நம்மளை மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும், ஆண்டவர் ரகசிய வருகை வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம இது சொல்லிக்கினே இருக்கணும். ஏன் சொல்லணும்னா, துதிக்கிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? துதிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் எல்லாத்திலையும். உங்களுடைய வாயில துதி சத்தம் எப்பவுமே இருக்கணும். அதான் சொல்றார் ஆண்டவர். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. துதிக்கிறதே ஒரு கனி. அல்லேலூயா. அந்த கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போது தேவனுக்கு என்ன பண்ணோம்? செலுத்து கடவோம். அல்லேலூயா. எவ்வளோ துதிக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. புரியுங்களா? உங்கள் வாயை திறந்து நல்லா துதித்து பழகுங்க. புரியுங்களா? ஏதோ நம்ம செல்ஃபோனை எடுத்துக்கின்னு தேவையில்லாதான் பார்க்காதீங்க. புரியுங்களா? எல்லாம் வந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு செல்ஃபோனில் தெரிஞ்சால் அதை எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நிறைய பாயிண்ட் வருது. நம்முடைய இந்திய தேசம் எப்படி இருக்குன்னா ஜெபத்தின் மூலமாக தான் இருக்கும். எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ சமாதானம் இருக்கும் தேசத்தில். ஜெபம் எவ்வளோ குறைக்கிறோமோ அப்படியே தேசம் என்ன பண்ணிடுது? பலவீனம் ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார். நீங்களாம் ஒரு ஜெப வீராங்கனியாக, வீரர்களாக, சீசர்களாக, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களாக கர்த்தர் உங்களை உருவாக்க தான் சபையில் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் எல்லாம் ஜாமக்காரனாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் சீசனாக இருக்கணும். 10 ஆத்மாக்கு நீங்கள் சீசன் ஆகிட்டா ஆத்மா தானாக ஓடிடணும் சபைக்கு. உன் பின்னாடியே வரேன். நாங்கள் எங்கேருந்த ஏமா என் பின்னாடி வரேன்னு கேட்பீங்க. ஒரு அம்மா வருவாங்க, உன் பின்னாடி ஏன் வரேன்னு கேட்டால், உன் மேலே இருக்கிற ஆசிரியத்தை நானும் பெறணும் சொல்லி நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கே வருன்னுவாங்க. வரவங்களாம் வரமாட்டாங்களா? அந்த ஆசிரியத்துக்கு நீங்கள் ஊற்றா இருக்கணும், நீர்கால்களாக இருக்கணும், ஜீவன் நதியாக இருக்கணும். நீ யாரோட ஒருத்தர்கிட்ட பேசினா அவங்க விடலை அஞ்சிடணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்களோட டிரான்ஸ்ஃபர் ஆகிடாது. ஒருத்தருக்குள்ள கொரோனா இருந்தால் அவங்க பேசினா மற்றவங்கிட்ட என்ன ஆகுது? ஒருத்தருக்குள்ள கொரோனா இருக்குது, அவங்க போய் மற்றவங்கிட்ட பேசுனா ஆகும், கொரோனா வரும். உங்களுக்குள்ள ஆவியானுக்கிறாரு, நீ போய் அவங்களுக்குள்ள பேசினா அவங்களுக்குள்ள ஆவியான வருவார், விடுதலாக்குவார். அப்படி தான் வச்சிருக்கிறார். நம்ம யாருக்கிட்ட பேசணும்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்களுக்குள்ள போய் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் துன்மார்க்குள்ள ஆலோசனையிலும் பாவிகள் வழியிலும் பரியாசம் உட்காரது. ஏன்னா துன்மார்க்கு கிட்ட போய் நீ பேசினா அந்த ஆவி உனக்குள்ள வந்து உனக்கு தற்கொலைக்கு போய் வச்சிடும், உன்னை போய் சூசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. துன்மார்க்குள்ள ஆலோசனை நடக்கூடாது. புரியுங்களா? உங்கள் மனைவி, உங்கள் கணவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள பரிசுத்தமான வார்த்தையை பேசணும். ரட்சிக்கப்படாத கணவர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீ இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை பேச. பரிசுத்தமான வார்த்தை மட்டும், ஏசு நல்லவருங்க. புரியுங்களா? ஏசு நல்லவர் நீங்கள் சொன்னால் போதும். அல்லேலூயா. உங்களை அடித்தாலும் கடைசி வரைக்கும் அந்த அடியை வாங்கிக்கின்னு ஏசு நல்லவனே சொல்லின்னு வந்தீங்கன்னா ஒரு நாள் அவர் மனம் திரும்பிடுவார். அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னா அது அதிகமாக ஆகடம் பண்ணும். அதனால இந்த துன்மார்க்குள்ள ஆலோசனை நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பாவிகிட்ட என்ன பண்ணக்கூடாது, உட்காந்து பேசுனீங்கன்னா அவன் சுபம் அப்படியே வந்துடும். பரியாசகரனை போய் உட்காந்து நமக்கு என்னத்துக்கு அவங்ககிட்ட வேலை? அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அவங்ககிட்ட ஐக்கியமாக இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும். உலக மக்களோட எப்படி இருக்கணும்? அன்பை வெளிப்படுத்தணும். புரியுங்களா? அன்பை மட்டும் தான் இயேசுவின் அன்பை காட்டணும். அவங்கக்கிட்ட போய் நம்ம வாக்குவாதம் பண்ணுறது, புரியுங்களா, அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுறது, சண்டை போடுறதெல்லாம் எல்லாம் வந்து நமக்கு வேலையே கிடையாது. அவங்ககிட்ட போய் பணத்தை கடன் கேட்கறது, நீ தான் கொடுக்கணும். உன்னை தான் கர்த்தர் என்ன பண்ணிக்கிற, ஊற்ற வச்சிருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எல்லாம் அவர் தருவார். அதனால தான் இந்த 3 பேர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது.
ஸ்டாண்டிங் அண்ட் சிட்டிங் அண்ட் வாக்கிங், இந்த மூணுமே செய்யக்கூடாது. அப்படி நீ செய்தீங்கன்னா அது ஒன்று பலவீனப்படுத்திடும். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணலையா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் விசுவாசிக்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றீங்க, இல்லை ஜெபம் பண்ண சோத்திரம் பண்ணுறீங்க, அவங்க எதுவுமே சொல்லலைன்னா அவங்ககிட்ட உட்காரக்கூடாது. அல்லையா? ஏன்னா அவங்க பலவீனம் உன்னை தாக்கும். உனக்கு நல்ல ஒரு சிநேகனம் இருந்தால் ஜெபிக்கணுங்க பக்கத்தில் வச்சுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க பக்கத்தில் வச்சுங்க. புரியுங்களா? அவங்களோட அடிக்கடிக்கு என்ன பண்ணுங்க, பேசுங்க. புரியுங்களா? ஒருத்தர் யாராவது ஜபத்துக்கு குறிப்பு வரும், உடனே நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, கட்டு உடஞ்சிடும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்டாய்க்கு ஃபோன் பண்ணுறது, நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, எந்த நாட்டில் இருந்தாலும் சீக்கிரமாக வாங்க அப்படின்றது. அல்லையா? அப்போ ஏசு சொன்னார், எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் சொன்னார் இல்லையா? 17:17 வாசிங்க. மத்தேயு 17:17. மத்தேயு 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 2 வார்த்தை கேட்கிறார் ஆண்டவர். சொல்றாரு, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் அப்படின்றார். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் கோவப்படுறாரு யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பிசாசு ஓட மாட்டேங்குது. புரியுங்களா? 3 வருஷம் ஆன பிசாசு ஒண்ணுமா ஓட கிடையாது. ஆனால் சொன்ன விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள் ஏவனன்றாரு. அப்போ உங்களுக்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சு, பிசாசு என்ன பண்ணோம், நீங்கள் போய் தலைமையில கையை வச்சு வியாதி ஓட்டணும். அதுதான் ஆண்டவருக்கு என்னது, ஆசீர்வாதம். புரியுங்களா? அவர் நம்மளை பெற்றெடுத்தாரு. பெற்றெடுத்த தகப்பனுக்கு நம்ம ஒன்றும் செய்யாமல் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, குழம்பு இல்லைன்னா குழம்பு காய்ச்சோம் பண்ணுறாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியத்துக்காக, எது ஒரு சின்ன அடிபட்டுரும், அந்த அடிக்கும் ஆண்டவரே நீ தான் வரணும். புரியுங்களா? யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க, ஆண்டவர் நீ வந்து பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்றது. எல்லா கரத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, அதிகாரம் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு. இயேசு வசனத்தை கொடுத்துட்டாரு, அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்க, சீசராக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. உங்கள் பிள்ளைங்களை பெற்றெடுத்துட்டு நீங்கள் நல்லா படிக்க வச்சுட்டு வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். உடனே வேலைக்கு போய் 1000 ரூபாய் சம்பளம் வந்து கையில் கொடுத்த பிறகு என் மகன் ரொம்ப நல்ல மகன் அப்படின்றோம். அப்போ ஆண்டவர் அதான் எதிர்பார்க்குற. சபையில் ஒரு மேய்ப்பெண் கீழே இத்தனை பேர் இருக்கிறீங்க. புரியுங்களா? இத்தனை பேர் வேலை என்னது, இயேசு வேலையை செய்யணும். அல்லையா? இயேசு சொல்கிறேன், நான் கூட எது வரையுமா இருப்பேன், எப்போ பார்த்து என்னையே கூப்பிட்டுக்கிறிய, நீ செய், உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், உன் கையில் அதிகாரம் இருக்குது. எவன் ஒன்றும் பண்ணல வாசிக்கிறோம், அதிகாரம் நீ என் பிள்ளைகள், நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் புறப்பட்டு என்ன பண்ணுங்க, 4 பேர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் தூங்கி படுத்துனுக்கிறாங்க வியாதியோடு. போய் காலையில் சாயந்தரம் போங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல் படுத்துனுக்கிறாங்க. உங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு விடுதலை ஆகுது இல்லை பாருங்கள். ஒரு ட்ராக்ஸ் அவங்கள கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அது ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் இங்கே வரும். இதுதான் நம்முடைய வேலை. பரலோகத்துக்கு என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நம்ம எல்லார் மேலும் இந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கணும். புரியுங்களா? அப்போ தேவ சித்தம் நமக்குள்ளே நிறைவேறுது. ஆண்டு ரொம்ப சந்தோஷப்படுவார், சபையை உயர்த்துவார், இன்னும் ஐயா உயர்த்துவார். இன்னும் இந்த சபை என்ன பண்ணுவார், இந்த சபையின் மூலமாக பல கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்படும். அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். புரியுங்களா? அடுத்ததாக கடைசியாக நாம் வாசிக்க போகிறோம். பாருங்க, பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து சபை என்ன பண்ணிச்சு, பெருகிடுச்சு. எபிரேயர் 2:4 வாசிங்க. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. அங்க சொல்றா பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அல்லேலூயா. இரண்டாவது அங்க சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. மூன்றாவது சொல்றாரு, அந்த ரட்சிப்பை சிலங்க பெறாத இருக்கும் போது அவங்களுக்கு அந்த தண்டனையில் போய் விழுந்துருவாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய தண்டனை இருக்குது. என்ன தண்டனை அது? நரகம். அந்த நரகம் யாருக்கு? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. ஒருத்தர் ரட்சிக்கப்படலை உங்கள் வீட்டிலனா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு ரட்சிக்கப்படலை, நீங்கள் எப்படி இருப்பீங்க அவருக்கு கூட முன்னாடி? அந்த வசனம் சொல்லுது, கவலையோடு இருன்றாரு. என்ன சொல்கிறாரு? அவங்க முன்னாடி போய் எப்பவுமே கவலையாக இருக்கணும். அவன் வீட்டுக்காரர் சொல்லுவார், நான் தான் உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன், அரிசி வாங்கி போட்டுட்டேன், இது நீ எது போட்டாலும் நான் கவலையாகவே இருப்பேன். என்னங்க முகத்தை இப்படி வச்சுருக்கேன்னா, கவலையாக இருப்பேன் நான். எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீ ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் கவலையாக இருப்பேன், ரட்சிக்கப்பட்டால் எனக்கு சந்தோஷம் வந்துடும். அதான் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? அந்த ஆத்மானியை பலத்து சேர்க்கணுன்னா அன்றைக்கி நெகேமியா என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுக்கு முன்னாடி கவலையோடு இருக்கிறாரு.
புரியுங்களா? அவர் கேட்குறார், நம்ம கவலையாக இருக்கு அப்படின்னு. புரியுங்களா? எங்கள் பட்டணம், எங்கள் அலங்கம் எப்படி இருக்குது? இடிக்கப்பட்டிருக்கும் போது அந்த வார்த்தை கேட்டுருக்கு. நான் கவலையாக இருப்பேன்னா நான் சந்தோஷம் இருக்க முடியுமா? ஏன் துக்கமாக இருக்குன்னு கேட்குறாரு. அந்த துக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் ஜெபம் பண்ணுறாரு. உடனே ராஜாவுடைய கண்ணில் தயம் உண்டாக்குது. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாத மக்களுக்காக எப்போதும் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்னாடி கவலைப்படணும். புரியுங்களா? எங்கே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? 4:6 சொல்கிறார் பாருங்கள், வாசிங்க. 4:6, பிலிப்பியர் 4:6. 2:6 4:6 பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க என்ன சொல்றாரு? நீங்க ஒன்றுக்கு நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடு. அப்படியா சொல்லுங்க இருக்கிறாங்களா வீட்டில், ஊரில் இருந்தா நீங்கள் வந்து வீடு இல்லை உனக்கு அது இல்லைன்னா அதை குறித்து நீ கவலைப்படாத, நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத, உனக்கு வீடு வேணும்னா எனக்கு சொல்லிவிடு, குழந்தை பாக்கி வேணும்னா எனக்கு சொல்லு, உன் பிள்ளைக்கு திருமணமாகலாம் எனக்கு சொல்லிவிடு. புரியுங்களா? சொல்லிவிட்டு என்ன பண்ண நீ அடுத்த வருஷம் பாருங்க, 7ஆம் வசனத்தில், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்க சொல்லிவிட்டு அப்படி நம்ம தேவ சமாதானத்தோடு என்ன பண்ணணும்? புத்தியோட அமைதியோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஐயோ நான் சொல்லி இயேசுகிட்ட ஒரு முறை சொல்லிட்டு அவர் எல்லா வேலையும் முடிச்சிடுவார். புரியுதுங்களா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். யூதா 1:20 சொல்றாரு, உறுதியான விசுவாசம். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஒரு முறை இயேசு உங்கள் மேய்ப்பர் சொல்லிட்டாரு, உனக்கு உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகுன்னு சொல்லிட்டாருன்னா, டேட்டு கொடுத்துட்டாருன்னா அதை அப்படியே விசுவாசிக்கணும். இல்லைங்க ஃபோன் போட்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஃபோன் அடிக்கிறது, அந்த சுசேஷுக்கு ஃபோன் அடிக்கிறது, அப்புறம் இன்னொரு அப்போஸ்தலனுக்கு ஃபோன் அடிக்கிறது, அப்புறம் வேறு எங்கன்னா உபவாசம் நடக்குது அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அப்புறம் அந்திக்கிறிஸ்து போய் மாட்டிக்கிறது, அப்புறம் மாயமலமான இடத்துல போய் மாட்டிட்டு இருக்கிற அந்த விசுவாசம் போயிடும். அப்புறம் ஊரெல்லாம் சுற்றி நிற்பீங்க, எல்லாம் இழந்து போயிட்டு லாஸ்ட் எங்கே வருவீங்க? அதே மேய்ப்பர்கிட்ட வந்து இது மாதிரி ஆயிடுச்சுங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுக்க ஒரு மேய்ப்பர் கொடுத்தாரு. புரியுதுங்களா? எபிரேயர் 13:7 படியும் எபிரேயர் 13:17 படியும் அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். வாசிங்க. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்ப யாருடைய விசுவாசம் பின்பற்றுறது? உன்னை நடத்துறாருல, யார் நடத்துறது? நான் நடத்துறதா? உங்க மேய்ப்பர் நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே கேட்டு விசுவாசிக்கணும். அவர் விசுவாசத்தை பின்பற்றுங்க. அவர் சொன்னார்ல, சாட்சி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க? எப்படி இந்த சபை கட்டப்பட்டுச்சு, இந்த இடத்துல எப்படி இருந்தது, ஐயா என்ன சொன்னார்? பாம்பெல்லாம் வரும்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் அவங்க அந்த பாம்பு வந்துட்டுன்னா இருக்கணும். எத்தனை பேர் பாம்பு வந்தால் ஊரை விட்டு ஓடிடுறான். அல்லேலூயா. கனவுல வந்தால் கூட வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணிக்கிறாரு? கேனும் பாம்பு வருது, எதோ வருது, விசுவாசத்தில் வளர்ந்தார். இந்த சபை விசுவாசத்தில் வளர்ந்தனால்தான் அவருடைய விசுவாசத்தை, உங்களுடைய மேய்ப்பனுடைய விசுவாசம் என்ன பண்ணோம்? விடாமுயற்சியில் அவர் சொன்னது அப்படியே என்ன பண்ணோம்? அந்த விசுவாசத்தை வச்சு ஜெபிக்கணும். எங்கள் ஊழியக்காரர், உங்களுக்கு யார் சொல்கிறது? யார் முக்கியமானவங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அது பிறகு உங்களுடைய மேய்ப்பர், அது பிறகு சபை. புரியுது? இப்படி தான் சேனல் போவோம். அப்படி இல்லைன்னா புரியுங்களா? இப்படி ஏமாடியெல்லாம் வராது. நான் சொல்லிட்டு போகிறதெல்லாம் நடக்காது. புரியுங்களா? நான் சொல்ல நடக்குமா? ஐயா சொல்கிறது நடக்குமா? அவர் சொல்கிறது தான் நடக்கும். ஏன் நடக்கும்? அவர் தான் மேய்ப்பன் சபைக்கு. அவர் தான் இந்த சபைக்கு கண்காணி. அவர் தான் போதிக்கிறார், உங்களை நடத்துகிறார். உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே ஓடியாந்துடுறாங்க. நான் என்ன சொல்லுவேன்? அங்கேருந்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் பண்ணுவோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. உன்னுடைய குழந்தை பிரதிஷ்டையிலேருந்து உன்னுடைய அடக்க ஆராதனை வரைக்கும் பொறுப்பெடுத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய எல்லா விசுவாசமும் அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுன்னு இயேசு கூட என்ன சொல்லியிருக்கணும்? என் விசுவாசத்தை பின்பற்றுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களை நடத்தினவர் போதகரையுடைய விசுவாசம் என்ன பண்ணு? பின்பற்றினார். அப்போ அந்த விசுவாசத்தை பின்பற்றினா உன்னோட அத்தனை தேவையில் கர்த்தரை சந்திப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது வசனம்? எல்லாரும் புரியுதுங்களா? 17ஆம் வசனம் வாசிக்க முடிக்க போகிறோம். 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க அப்போ மாட்டாது. ஒண்ணு நீ விசுவாசத்தை பின்பற்றணும், ரெண்டு என்ன செய்யணும், அப்படியே கீழ்ப்படிந்த அடங்கல் அவருக்கு. அப்ப என்ன பண்ண, உங்களுடைய மேய்ப்பர் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படியணும் சொல்லுங்க? அப்படி நீ கீழ்ப்படினா அவளுக்கு துக்கமா மாறிடுமா, வேதனையே மாறிடும். போய் அந்த விசுவாசி, ஒரு விசுவாச சபையில் கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன காரியத்தை நான் சொன்னேன், அப்படியே சபை பாதி பிரிஞ்சு ஓடுதான். யோசித்து பாருங்க, அது என்ன விசுவாசி இருக்கும்? எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்கள் மேய்ப்பனாக நினைக்கணும். அல்லேலூயா. சிட்சிப்புக்காக கடிந்து கொண்டு பேசுவாங்க. அந்த கடிந்து கொண்டு பேசுகிற வசனத்தை நீங்கள் உட்கொண்டு அது நன்மைக்கு தான் பேச நினைக்கணும். அல்லேலூயா. அது தீமையாக நினச்சிடக்கூடாது. நீங்கள் அதுக்கு தான் ஆவியில் வளர்ந்துனே இருக்கணும். பலவீனமான ஒரு கிறிஸ்துவன் ஆவியிலே பலப்பட ஒரு நாள் அந்த கிறிஸ்துவனா மாறிடுறான், மனவாட்டியை மாறிடுறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்டு இன்று ஆண்டவருக்கு 4 காரியங்கள் ஆண்டு சொன்னார். தேவனுக்கு நாம் பயந்து வாழுகிறோமா, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசித்தீங்க? ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:31 வாசித்து ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்ம அபியாசம் பண்ணுவோம், அதை அறிக்கை செய்வோம். எல்லாம் வாயை திறந்து வாசிங்கம்மா. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. ஒன்று சமாதானம். நீ தான் சபை, உனக்குள்ள ஒரு சமாதானம் எப்போதும் இருக்க வேண்டும். இரண்டாவது பக்தி விருத்தியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். நான்காவது பரிசுத்தவின் ஆறுதல் நடந்து பெருகின சபை. இந்த சபையை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அதிகமாய் கொடுக்க போறார். 2 காரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் சபையை சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 9:31 படி என் இருதயத்தில் உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே ஒரு விஷயம் என் மேல் இரக்கமாய் இருங்கப்பா. இந்த 26 ஆண்டு முடிந்து 27 நாங்கள் பிரவேசிக்கிறோம். நீ சொன்ன வசனத்தில் ஆண்டவரை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. அந்த வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபை பலுகி பெருகுவதற்கு ஆண்டவரே எங்களுக்குள் அந்த சமாதானத்தை நிரப்புவீராக. நாங்கள் தேவ பக்தியாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே உம் சித்தத்தை நிறைவேற்ற நல்ல சத்தியத்தை அறிந்து அநேகர்களுக்கு நாங்கள் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு ஒரு கனி உள்ள ஜீவியை நாங்கள் ஜீவிக்கணும். நற்சாட்சி உள்ளவர்களாக, சபை போதகருக்கு நல்ல உடன் வேலையாட்களாக, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறான்னு சொல்ற சந்தோஷத்தை காட்டில் வேறு எந்த சந்தோஷம் இல்லை என்று சொல்லிடு. உன்னுடைய போதகருடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். உன்னுடைய போதகருடைய சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். வருகை மிக சமயமா இருக்கிறது. நம்ம எல்லாம் மனவாட்டிகளாக உருவாகப்பட்டு நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அன்று ஆபிரகாமுக்கு இருந்தது போல நமக்கும் அந்த பயம் பெருகி வளர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமா இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு அந்த உமக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்க வேண்டப்பா. நாங்கள் பொருளாசை வெறுக்கணும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படுற பயம் வளரணும். எப்போது உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும்ப்பா. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வேத புத்தகத்தை கையில் கொண்டு வரணும். நல்ல ஒரு நோட்ஸை கொண்டு வரணும். என் மேய்ப்பர் சொல்லுகிற வசனத்தை நோட் பண்ணணும். அது வீட்டில் போய் என் குடும்ப ஜபத்திலே அதை அபியாசம் பண்ணணும். ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணணும். அந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அநேகருக்கு நாங்கள் நற்குணசாலியாக, நல்ல குணசாலியாக, வாசனை வீசுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்துவீராக. 26 ஆண்டு எவ்வளோ கடினமான உழைப்பு, கடினமான வாழ்க்கை, பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனாலும் எங்களை கர்த்தர் இந்த 27வது வருஷத்தில் எங்களை பிரவேசி வைத்தீர். அதுக்காக நன்றி அப்பா. எங்களை இந்த வருஷத்திற்கு கொண்டு வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், இந்நாள் வரைக்கும் என்னை கொண்டு வந்தீர், அதுக்காக நன்றி என்று. இதுவரைக்கும் நாங்கள் ஒன்றுமில்லை என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் 2 பரிவாரம் எனக்கு கொடுத்தீரப்பா. இன்று எத்தனை 7 சபைகளை இந்த சபைக்காக 7 சபைகள் வளர்ந்ததுக்காக நன்றி அப்பா. அநேக ஊழியர்களை உருவாக்கி தந்தீர், அதுக்காக நன்றி.
ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளாம் ஊழியத்தில் இருப்பதற்காய் நன்றி. எங்கள் சபையார் நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரர்களாக, நல்ல சீசனாக, போர் சேவகனாக, சபைக்கு நல்ல மூப்பனாக, உடன் ஊழியர்களாக, பரிசுத்தவான்களாக இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவர். உம்முடைய பரலோகத்தின் தேவ தூதர்களை அனுப்பும் ஆண்டவர். இந்த சபையை ஆயிரங்களாக, லட்சங்களாக, அநேக சபைகளை உருவாக்கும்படியாக இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் இந்த சபையிலே நிரம்பி பெருக வடிவியாக. எல்லா கட்டுகள் உடைவதாக, எல்லா கட்டுகள் உடைவதாக. இந்த சபைக்கு விரோதமாக செய்வனை கட்டுகள் உடைவதாக, மாந்தரை கட்டுகள் உடைவதாக. இந்த சபைக்கு விரோதமாக எழுப்பின அத்தனை அந்தகார ஆவிகள், வானசேன ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு பிள்ளை பாக்கி இல்லையே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி என்னை விட்டு நீங்களே என்று இப்போதே உம்முடைய வல்லமை, உம்முடைய கரத்தை அந்த பிள்ளைகள் மேல் வைப்பீராக. இப்போதே அந்த வீடுக்குள் பாய்வதாக. இயேசுவின் நாமம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தர் அப்படியே இந்த சபையை உயர்த்துவீராக. குடும்ப வாழ்க்கையிலே என் கணவர் அதிகமாக, நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லையே, அந்த ஒற்றுமையின் ஆவியை ஊற்றுவீராக. பிள்ளைகள் மத்தியிலே ஒற்றுமையோடு வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. ஒருவர்கள் விட்டு கொடுத்து ஒருவர் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடன் பாரங்கள் நீங்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. வேதனை நீங்கட்டும், சமாதானம் பெருகட்டும் அப்பா. ஊழிய வாழ்க்கையில அருமையான போதகர் ஐயாவையும் ஆண்டவரே நல்லா அவருக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிடுங்க ஆண்டவர். இன்னும் இந்த திருப்பூர் பட்டணத்தில் இன்னும் அவர் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது. இந்த சபையை நான் பழுகி பெருக வைப்பேன். அப்போஸ்தலர் 9:31 படி இந்த சபையிலிருந்து அநேக ஊழியர்களை நான் எழுப்புவேன். அவருக்கு நல்ல தீர்க்க ஆயுசை கட்டளையிடுங்க. சுகத்தை கட்டளையிடுவீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. அவர் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிப்பீராக. அன்பு அம்மாவை ஆசீர்வதிங்க. அவனுக்கு நல்ல பலத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஆண்டவரே, தகப்பனோடு இணைந்து எப்போது இருவரும் இந்த ஊழியங்களை செய்து நிறைவேற்ற உதவி செய்யுங்க. அவர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் ஊழியத்தில் வைத்திருப்பதுக்காக நன்றி. மருமகளை ஊழியத்தில் வைத்திருப்பதுக்காக நன்றி. பேர பிள்ளைகளை ஊழியத்தில் எழுப்புவதற்காக நன்றி அப்பா. அவர்களை அவரதமாய் ஆசீர்வதிங்க. அவர்கள் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிங்க. அவங்க எடுக்கிற முயற்சியை நிறைவேற்றுங்க. இன்னும் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற ஜெப தூபத்தை பெருக பண்ணுவீராக. அநேகர்களுக்கு அவர் நன்கந்தமாக வைத்து வழிநடத்துவீராக. ஆண்டவர், அவரோட உடன் ஊழியர்கள், அவரோட உடன் ஊழியர்கள் சப்போர்ட் பண்ணி ஊழியர் செய்கிறவர்களை வந்திருக்கிற ஒருவரையும் பேர் பெறாக நீர் ஆசீர்வதிங்க. அவர் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அருமையான தகப்ப தாயை ஆசீர்வதிங்கப்பா. நீ வழிநடத்தவர்கள் தேவன், அதுக்காக நன்றி அப்பா. சென்னையிலேருந்து வந்திருக்கிற அருமையான ஊழியர்கள் அம்மாக்கா செபிக்கிறோம். அவர்களை அவங்கள ஊழியங்களையும் பழகி பெருகட்டும். அவங்களுடைய இருதயத்தின் தேவைகளை சந்தித்து நிறைவேற்றுவீராக. இப்படியாக இந்த நாளில் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருமே ஆண்டவர் ஆசீர்வதிக்காப்பா. அடியேனையும் கொண்டு வந்தீர். அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் நாங்கள் ஒன்றுமில்லையப்பா. பேசுகிறவர் நீர் ஒருவரே. 26 ஆண்டுகள் கண்மணியை போல பாதுகாத்தது போல ஆண்டவரே, இனிமேலும் இதை பாதுகாத்து பராமரித்து பசுத்தப்படுத்தி ஒருவரும் ஆண்டவரே பரலோகராயத்தை ஆண்டவரே விட்டுவிடாதபடிக்கு எல்லா பரலோகராயத்தை சுதந்திரிக்கும்படியாக இந்த சபையிலிருந்து அநேக மனவாட்டிகள் எழுமணும், அநேக ஊழியர்கள் எழுமணும். எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. முற்றிலுமே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சபை வளர்ந்து பெருகட்டும், ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கரங்களை தட்டி. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம்.
18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19 சமூக நலப்பணிகள் ஊழியம். 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.